ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை வந்து ஒட்டுமொத்தம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தூக்கியிருக்காங்க அனைத்து ஸ்க்ரீன்லேயும் அப்படின்ட்டு இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மொத்தம் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நவம்பர் 14 செம்ம பிரம்மாண்டமான ஒரு செம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் ஒன்று தான் நம்மளோட கங்குவா திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு மாபெரும் ஒரு எதிர்பார்ப்பு தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு மாபெரும் தோல்வி திரைப்படமாக அமைஞ்சது அப்படின்றதான் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த திரைப்படம் வந்து பேன் இண்டியா அளவுக்கு வந்து வேர்ல்டு லெவல் ஹிட் ஆகும் அப்படின்ற ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து இந்த திரைப்படத்தை எஃப்டிஎஃப்எஸ் போன ரசிகர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களுக்கு சரி அட்லீஸ்ட் இந்த திரைப்படம் பிடிக்கல அப்படின்ட்டு வந்து 12 நிமிஷம் தேவையில்லாத காட்சிகளாக தூக்கிட்டு வந்து படத்தை போட்டு காமிச்சாங்க. ஆனால் வந்து அப்பயும் வந்து ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் பிடிக்காத திரைப்படமாக தான் அமைஞ்சது இது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த திரைப்படம் வந்து 10,000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து ஸோ தமிழ்நாட்டில் அப்பயே வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு செம்ம பெரிய பிரச்சனைனா அப்போ வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்தது அமரன் மற்றும் லக்கி பாஸ்கர். ஸோ அதுக்காக வந்து ஸ்க்ரீன்கள் ஒதுக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து ஸோ நம்மளோட தியேட்டர் ஓனர்கள்லாம் வந்து போனாங்க. ஏன்னா வந்து இந்த 2 திரைப்படமும் கன்ஃபார்ம் வெற்றி திரைப்படம் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் கங்குவா திரைப்படம் வெற்றியாக தோல்வியாக தெரியாது இருந்தாலும் வந்து அனைத்து ஸ்க்ரீன்களும் தர முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் வந்து முதல் நாள்லேருந்து வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால வந்து ஸோ நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து அமரன் திரைப்படத்துக்கும் அதுக்கடுத்து தான் கங்குவா அதுக்கடுத்து லக்கி பாஸ்கர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளோட லேட்டஸ்ட்டாக வந்து சொர்க்கவாசல் திரைப்படம் நல்ல ஒரு விமர்சனம் பெற்றுட்டு இருக்க நிலையில் வந்து இப்போ வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து சொர்க்கவாசல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளோட கங்குவா திரைப்படம் இப்போ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்க்ரீனில் மட்டும்தான் போயிட்டுருக்கான். அதுவும் எல்லா தேட்டர்லையும் நிறைய ஸோ மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கங்குவா திரைப்படத்தை தூக்கிட்டாங்க அப்படின்றது இப்போ அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஏதோ 2-3 தியேட்டரில் மட்டும்தான் கங்குவா திரைப்படம் தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் சூர்யா ஃபேன்ஸ் பற்றில செம ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு.